கோடை விடுமுறையை கொண்டாட கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படுகிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜாஃபர் சாதிக். ஜாஃபர், தற்போது கொடைக்கானல்ல பயணிகளினுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. வாகனங்களும் மிக நீண்ட வரிசையில் அணிவகுத்து நிற்பதை பார்க்கிறோம். தற்போதைய சூழல் என்ன? நிச்சயமாக பலவேல், பள்ளி கல்லூரி விடுமுறை மற்றும் தரை பகுதியில் நிலவும் வெப்பத்தை சமாளிக்கவும் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சீசன் துவங்கியதை முன்னிட்டும் சுற்றுலா பயணிகள் வருகையானது காலை முதலே அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக தூண்பாறை, குணா குகை, பைன்மரச்சோலை, மொயர் சதுக்கம் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். இந்த சுற்றுலா தலங்களில் நிலவும் இதமான காலநிலையை அனுபவித்தும் பசுமை நிறைந்த இயற்கை காட்சிகளை கண்டு ரசித்தும் நகரின் மையப்பகுதியில் உள்ள பிரெயின் பூங்காவில் உள்ள புல்வெளி பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் அமர்ந்தும் பூங்காவில் பூக்க துவங்கியுள்ள பூக்களை கண்டு ரசித்தும் அதே போல நட்சத்திர ஏரியில் படகு சவாரி மற்றும் குதிரை மற்றும் சைக்கிள் சவாரி செய்தும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்து வருகின்றனர். சுற்றுலா பயணிகளின் வருகை தொடர்ந்து அதிகரித்த வண்ணமே காணப்படுவதால் சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் பிரதான சாலையான பாம்பார்புரம், அப்சர்வேட்டரி, பசுமை பள்ளத்தாக்கு சாலை உள்ளிட்ட பல்வேறு சாலைகளில் சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஊர்ந்தபடியே செல்கின்றன. குறிப்பாக போக்குவரத்து நெரிசல் அதிகரித்தாலும் அதனை பொருட்படுத்தாது சுற்றுலா தலங்களை காணவும் இயற்கை அழகினை ரசிக்கவும் இதமான காலநிலையை அனுபவிக்கும் சுற்றுலா பயணிகள் அதிகம் ஆர்வம் காட்டி வருகின்றனர். சுற்றுலா பயணிகளின் தொடர் வருகை அதிகரிப்பால் சுற்றுலா தொழில் புரிவோர் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. பாலவேல், விவரங்களுக்கு நன்றி ஜாஃபர்.